ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே மீனாவை பழி வாங்குறதுக்காக சிட்டியோட ஆள் நெட்டில் பரப்பின அந்த வீடியோவால் போலீஸ்காரங்க முத்துவோட காரை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க யாருமே கூட முத்துவை நம்பவே மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து எவ்வளோதான் மீனா கிட்டேயும் சரி அண்ணாமலை கிட்டேயும் சரி எவ்வளோதான் கெஞ்சினாலும் யாருமே முத்துவோட பேச்சை நம்புற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் தான் குடிக்கலன்னு சொல்லிட்டு முத்து எவ்வளோதான் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாக்கிட்டையுமே சொல்ல நினைச்சாலும் குடும்பத்தில் இருக்கவங்க எப்பவும் போலயே முத்துவை கேவலப்படுத்துற மாதிரி பேசவே இதனால முத்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஏற்கனவே சுகமா இருந்த அண்ணாமலையும் முத்து மறுபடியும் இப்படி ரவுடித்தனமா நடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம கோவத்துல முத்துவை அடிக்கவே செஞ்சிடறாங்க. அப்போ இதை பார்த்து மீனா ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் அதை விட அதிகமா ஜெயாவும் தான் ஷாக் ஆகுறாங்க. ஆனாலும் ஜெயா அப்ப கூட தன்னோட மக இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு முத்துவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டே அனுப்பிலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் வெறும் உங்க பையன் முத்து மட்டும் கிடையாது, அவனுக்கு வாட்ச பொண்டாட்டியும் அப்படிதான் சொல்லிட்டு மீனாவை பத்து முறைச்சது மட்டும் இல்லாம முத்துக்கிட்ட ரொம்பவே கோவமா போதுண்டா சாமி, இதுக்கப்புறமா நீ இந்த குடும்பத்துல இருந்து பிரச்சனை பண்ணது எல்லாமே போதும், ஒழுங்கு மரியாதையா நீங்களே இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இதை பாக்குற முத்துவுமே ரொம்பவே வருத்தப்பட்ட அண்ணாமலை கிட்ட நீங்களாவது என்ன நம்புங்களேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்களேன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா அண்ணாமலையோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரோகிணியும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. மீனாவோ இதுக்கு மேலேயே அவமானப்பட்டு இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக கோவத்துல அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இப்படி தன்னோட மனைவியும் அப்பாவும் கூட நம்பலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க முத்துவோ பேசாம நம்மளோட வண்டியைவாவது நம்ம இப்போ மீட்டு எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்டயுமே குடி போதையில எல்லாம் வண்டியே ஓட்டலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க போலீஸ்காரங்களும் முத்துவை வச்சு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு முத்து என்னதான் மனசுக்குள்ளேயே ரொம்பவே வருத்தப்பட்டாலும் அதை அவ்வளவா வெளியே காட்டிக்காம அவங்க கிட்ட மறுபடியுமே வண்டி கேட்டு கெஞ்சிட்டு இருக்க. அப்ப அவங்களுமே முத்துவோட நிலைமையை பத்தி கொஞ்சம் கூட இறக்கமே படாம அவங்க கிட்ட போயிட்டு டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வேலை மேல வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எதையுமே முத்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லாம அட்லீஸ்ட் தன்னோட வண்டியாவது தனக்கு கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக அவங்க சொல்ற எல்லா வேலையுமே ஒரு வேலைக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களும் முத்துவோட மனநிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாதிரியே தெரியல. அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்துவோ ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், முத்து மேல எந்த தப்பும் இல்லைன்றது நமக்கு தெரியுது. அது எப்பதான் எல்லாருக்குமே தெரிய போகுது, குறிப்பா மீனாக்கும் அண்ணாமலைக்கும் எப்படிதான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம மீனா மட்டும் தன்னை பழி வாங்குறதுக்காக தான் முத்துவை இப்படி சிட்டியோட ஆள் பிளான் போட்டு சிக்க வச்சிருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து மீனாவோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தானே முத்துவை நம்பாம போயிட்டோன்னு சொல்லிட்டு மீனா கண்டிப்பா வருத்தப்படதா போறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலையுமே தன்னோட பையனை நம்மளே நம்பலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாம கண்டிப்பா முத்து கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்படி மீனாவோட மன்னிப்பையும் அண்ணாமலையோட மன்னிப்பையும் முத்து ஏத்துப்பாங்களா? அதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து முத்து எப்படிதான் வெளியே வர போறாங்க, அவங்களுக்கு யாரோட உதவிதான் கிடைக்க போது? ஒருவேளை தலைவரே வந்து முத்துவுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உதவி செய்வாங்களா? அப்படி மட்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சா முத்து இப்ப அனுபவிக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னதான் நடக்க போகுது, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.